அனந்தன் காடு டைரக்டர் பை கிருஷ்ணகுமார். ஸோ படத்தில் நடித்தது வந்து ஆர்யா. ஸோ இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர். ஸோ அவங்கள பற்றின ஒரு கதை தான் இந்த படம். ஸோ ஓப்பனிங்கில் ஒரு சீன் ஒன்று இருக்கும், நம்ம ரொம்ப பாதித்த ஒரு சீனு. ஒரு சின்ன குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு அம்மா எப்படியாவது இவன் இந்த குழந்தைய காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போவாங்க. கொண்டுட்டு போய் அப்படி படுக்க வச்சு அவங்க பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஒரு பாய், ஓலை பாய் எடுத்து மூடி வைப்பாங்க. மூணுமே டம்முன்னு ஒரு புல்லட் இறங்கும். ஸோ அந்த ரொம்ப ஒரு மாதிரி அப்பயே என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரையும் கொண்டுருவாங்க. செத்ததுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே வருவார், அவர் தான் ஆர்யா. ஆர்யா அங்கேருந்து தப்பிச்சு கேரளா வருவார். ஸோ கேரளா வந்ததுக்கப்புறம் ஆர்யாவோட கையில் வந்து விடுதலை அப்படின்னு ஒரு, ஸோ நமக்கு வந்து ஒரு விடுதலை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னா ஓப்பனிங்கில் காமிச்சிருப்பாங்க, தேசிய தலைவர் பிரபாகரனோட என்ட்ரி இருக்கும். அவர் வரும்போது ஒரு டைலாக் மட்டும் அவர்கிட்ட ஒன்று இருக்கும். அந்த டைலாக் சொல்லுவார், நம்ம வெட்ட போகிறது ஒரு சின்ன நகத்தை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு அந்த நகம் வளர்றதுக்கு ஒரு விரல் இருக்குது, அந்த விரலுக்கு ஒரு கை இருக்குது, அந்த கைக்கு ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்கு ஒரு தலை இருக்குது, அந்த தலை எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கேட்கும் போதே உடம்புலாம் புல்லரிச்சு போச்சு. இந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆர்யா வந்துடுறாரு. ஆர்யா வந்து ஸோ இந்த மக்களுக்கான விடுதலைக்காக போராடுறாரு. ஸோ இதை நிறையா ஒரு சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஒரு சில ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஆர்யாவோட என்ட்ரி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நார்மலாக போன மாதிரி தான் இருந்தது. ஈழ தமிழர்களை பற்றி பேசுகிறாங்கன்னா ஸோ அந்த கதைக்குள்ளே நம்ம போகணும் தானே. ஸோ ஆர்யாவும் வந்துட்டாரு, ரொம்ப அமைதியாக இருக்கிற என்ன ரீசன் பார்த்தோம். ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், ஆர்யாவோட என்ட்ரி இருக்கும். ரொம்ப அமைதியாக இருந்த ஒருத்தன் அந்த இடத்துல ஆக்ரோஷமாக மாறும்போது உண்மையிலே பூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஃபைட் சீன் அது. ஸோ ஆர்யாவுக்கு அது வந்து அந்த என்ட்ரி செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு வந்து சொல்லலை. அது என்னமோ ட்ராக்காக போகிற மாதிரி தான் இருந்தது. ட்ராக்னா ஆக்சுவலாக கான்செப்டாக போகிற மாதிரி இருந்தது. பட் லைவான ஒரு ட்ராக்ல ஸ்க்ரீன் பிளே கிடையாது. அது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஏன்னா கதையோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் தானே. ஸோ அது இல்லாதனால நிறைய இடங்கள் அது டிஸ்டர்பாக இருந்தது. ஏன்னா சினிமா எடுத்துக்கிறீங்க, ஒரு இலங்கை தமிழரை பற்றி பேசுகிறீங்க, அங்கேருந்து வந்திருக்கிறாரு, ஒரே ஒருத்தர் மட்டும் வரா, விடுதலைக்காக போராடுறான். அப்படின்னும் போது அப்போ ஆர்யா மேலே ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா அவன் தானே வந்திருக்கான். ஸோ இவங்களெல்லாம் அழிச்சதுக்கான காரணம் என்ன, ஏன் இவங்களெல்லாம் கொள்றீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இலங்கை அகதியில் அங்கேருந்து இங்கே வர்றவங்க எல்லாரையுமே அரசாங்கம் வந்து அவங்கள வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது. எதுக்கு பாதுகாத்துக்கிறதுனா தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்கள பயன்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களையே இவங்களை கொள்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா என்னதான் இங்கே வந்தாலும் அகதிகள் தான் அப்படிங்கிற மாதிரியான சீக்வன்ஸ். இது வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் ஒன்று இருக்கும். கருப்பு படத்தில் நடிச்சாரே ஒருத்தர், மிளகாவத்தெல்லாம் பூசிட்டு வருவார். ஸோ அவர் தான் இந்த படத்தை ரொம்ப மைனூட்டாக, அவரை வச்சு இந்த படம் ரொம்ப ட்ராவல் ஆகும். இதில் இப்போ ஹீரோ யாருன்னு கேட்டால் ஆர்யாவா இல்லை அவரா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கன்ஃபியூஸான ஒரு பதில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ரெண்டு பேருமே எஃபெக்ட் அந்தளவுக்கு போட்டிருந்தாங்க. ஆர்யாவோட அதிகமாக வந்தது அவர் தான் வந்தார் படத்தில். இந்த படத்தை ரொம்பவே மேனேஜ் பண்ணது அவர் தான். இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து இப்படி ஒரு வந்து கொள்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அந்த கதைக்களம் அப்படி தான் அமைச்சிருக்கிறாங்க. நம்பிக்கையின் பேரில் அழைச்சிட்டு போய் நம்பிக்கை துரோகம் செய்கிறதான் இந்த படத்துடைய ஃபுல் ஃப்ளாட் கதையே. சரி, ஓகே. ஆர்யா வந்து மகாமுனியில் தான் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அவரை இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் பார்க்கவே கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அதுக்கான ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. நான் அவர் என்ட்ரி பார்க்கும்போதே நினச்சிங்கன்னா, ஏன்னா இந்த கெட்டப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. உள்ளே வந்து கேட்கும்போதே கேட்பாங்க, ஒரு பூனை கண்ணோட ஒருத்தர் வந்திருக்கானான்னு கேட்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக தமிழன்னு சொல்லி. பட் அது நல்லா இருக்கும். ஆனால் அவருடைய ஸ்டைலு, அந்த சைலண்டான ஒரு ஸ்பேஸு, ஒரு அமைதியான ஒருத்தன் எப்படி இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல காமிச்சிருப்பாரு, ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் வந்து இலங்கை தமிழர்களை எத்தனை பேரை கொண்டிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒருத்தன். அவனை கொல்றதுக்காக ஆர்யா போவார். ஆனால் கூட வந்த குரூப்லாம் வேற ஒரு டார்கெட்டுக்காக போவாங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த சீனே சேஞ்ச் ஆகும். அது நல்லா இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது, கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லல அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் சொல்கிறீங்க, அது ஸ்டோரியோடு சொல்லும்போது ஆடியன்ஸ் வந்து அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்குள்ளே வரணும். அந்த ஃபீல் வரல. இது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது, ஒரு பாட்டு கிடையாது. படம் ஃபுல்லாகவே துப்பாக்கி, வைலன்ஸ், ரத்தம். செகண்ட் ஹாஃப்லாம் ரத்தம் ஊற்றணும், வெட்ட 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 ஒரு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் வெட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கும், முகத்துல எல்லாம் தெரியும். பயங்கரமாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன்லாம் ரொம்பவே கொடூரமாக இருந்தது. ஆர்யாவோட ஃபேன்ஸு, ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்யாவை இந்த மாதிரி பார்த்தது கிடையாதுல்ல.
அதனால இந்த படம் வந்து ஆர்யாவுடைய ஆக்ஷன் பிளாக்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆர்யா மேலே இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஆர்யாவை தவிர்த்து கூட இருக்க ஒரு 4 பேர் மேலேயே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தெலுங்கு ஆக்டர் சுனில் ஒருத்தர் இருப்பார், ஒரு சரியான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் இவ்வளோ பெரிய கொடூரமாக அவரை காமிச்சிருக்காங்கன்றது தெரியல. ஒரு பொண்ணு மேலே அந்த சிகரெட் சுருட்டெல்லாம் முடிச்சு சூடு வைக்கிறது, அவங்கள ரொம்ப சூடு வச்சுட்டு அது மேலே சரக்கு ஊற்றுறது. ஸோ இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதுக்கான ரீசன் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து அவங்க கூட வந்து அவங்களும் இலங்கையிலேருந்து வந்தவங்க ஒரு பொண்ணு தான். ஆனால் அவங்கள ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா கூட்டிகிட்டு வந்தவங்கள வச்சு சாரி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னோம்னா தப்பாயிடும். ஏன்னா கதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி போயிடும், அப்புறம் தப்பாயிடும். பட் நீங்கள் பாருங்கள், ஆக்ஷன் பிளாக் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஆனால் டீட்டெயிலாக சொல்ல கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் சீன் சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஒரு ஓகே கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் கிளைமேக்ஸில் ஒரு கதை ஒன்று சொல்லுவார் வில்லன், அது நல்லா இருந்தது. எண்டு போக 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 கடைசியில் வில்லனும் சேர்ந்து ஓகே நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். ஆக்ஷன் பிளாக் பிடிக்கின்றவங்க கண்டிப்பாக போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. பட் மலையாள படங்கள் ஏன் எப்பயுமே ஒரு ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து ஸ்டோரிக்கு முக்கியத்துவமாக தான் ஸ்டோரி கண்டென்ட் எடுத்திருக்காங்க. பட் அந்த கண்டென்ட்டை சரியான முறையில் சொல்லலை அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கிறது.